இன்னைக்கு நம்ம வீட்ல இருக்க சேவிங்ஸ் எல்லாம் கிளியர் பண்றோம். எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இதெல்லாம் எங்க வீட்டுக்காரோட பொக்கிஷம், அவர் சேர்த்து வச்சது. இதுல ₹1 கூட எங்களுக்கு இல்ல, எல்லாமே அவர் சேர்த்து வச்சதுதான். நாங்க யாரும் ₹1 கூட இதுல சேர்த்து வைக்கல. இதெல்லாம் ₹5 காயின், இதெல்லாம் ₹10 காயின், இதெல்லாம் ₹1 காயின், இது ₹2 காயின். இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு எண்ணலாம். இப்போ காயின்லாம் எடுத்து வச்சு என்ன பழம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளவு வைக்கும் எல்லாம் ஒன்னா. ₹1 காயின் 300 காயின் இருக்கு நம்ம கிட்ட. இதை எடுத்து இந்த டப்பால போட்டு வச்சுக்கோ. போடுங்க. பைத்தியம் வந்துச்சா? இப்போ ₹2 காயின் போட்டேன். ₹2 காயின்லாம் எண்ணிட்டோம். இதுல வந்து ₹1100 இருக்கு. எத்தனை காயின்டி? 1 2 3 5 4 5 6 7 8 9 10 11 15 550 காயின். இப்ப ₹5 காயின்லாம் பார்த்தா எவ்வளவு இருக்குங்க? ₹5 காயின் வந்து 480 காயின் இருக்கு. மொத்தம் ₹2400 இருக்கு. இதுல இதெல்லாம் எடுத்து போட்டுக்கோம். போடலாம்ப்பா. அப்படியே காயின் போடுமா. ஒரு வருஷம் ஃபுல்லா சேர்த்து லாஸ்ட்ல டிசம்பர்ல நாங்க எடுத்து இதெல்லாம் செலவு பண்றோம். ஏன்னா டிசம்பர் லாஸ்ட்ல வேலை இருக்காது. அந்த டைம்ல சேர்த்து வச்ச சேவிங்ஸ்லாம் எடுத்து செலவு பண்ணுவாங்க. தையில ஆரம்பிச்சு மார்கழியில செலவு பண்ணுவோம். இப்ப கார்த்திகை எடுத்துட்டோம். இந்த கொசு பேட்டை எடுத்தா இந்த கொசு எங்க போகுதுன்னே தெரியாது. அப்போ வந்துடும். அதனால காரா கூட மாட்டல. இப்ப ₹10 காயின்லாம் கொட்டி எவ்வளவு இருக்குன்னு பாப்போம். ஒரு வாரமா போட்டுப்பா. இந்த பாருங்க ₹10 காயின் வந்து ₹3450 இருக்கு. அதை எழுதி வச்சு எடுத்து டப்பால போட்டுக்கலாம். இந்த பைத்தியக்காரன் சேர்த்து வச்சுக்கிறான். காசு கேட்டா கொடுக்க மாட்டான். இது சஞ்சயோட உண்டியல். இது என் பொண்ணோட உண்டியல். இந்த சேர்த்து வைக்கிற பழக்கம் வந்து என் பொண்ணுகிட்ட தான் இருக்கு. குழந்தையிலேருந்து என் பொண்ணு காசுலாம் எடுத்துட்டு போய் வாங்கி சாப்பிடுவோம், செலவு பண்ணுவோம் மாட்டாங்க. யார் காசு கொடுத்தாலும் எடுத்து வந்து உண்டியல்ல போட்டுருவாங்க. அப்போ ஒரு யானை உண்டியல் வாங்கி வச்சுட்டு போனாங்க. அந்த யானை உண்டியல்ல தான் ஒரு காயினா யாருன்னா காசு கொடுத்தாங்க அதை எடுத்து போடுவா. அது ஃபுல்லாக நாங்கள் அதை அறுத்து எதுனா ஒரு நகை வாங்கி கொடுப்போம் அவளுக்கு. அதுலேருந்து தான் நாங்கள் அதெல்லாம் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சோம். இவங்க 2 பேரும் இப்போ பெரிய பசங்களானா தனித்தனியாக உண்டியல் வாங்கி வச்சுருக்காங்க. எங்க கூட சேர்த்து வைக்க மாட்டாங்க. அது
அதுக்கப்புறம் நம்ம இந்த பையன் பாருங்க, யாருன்னா காசு கொடுத்தாங்கன்னா உண்டியல்ல பாதி போடுவான், பாதி வாங்கி சாப்பிடுவான், இல்ல போய் கார் வாங்கிப்பான். அப்புறம் என் கையில காசு கம்மியா இருந்து அண்ணிக்கிட்ட காசு ஜாஸ்தியான்னு சொல்லிட்டு சண்டை போடுவான். அதை மட்டும் தான் இந்த பையன் பண்ணுவான். இங்கே பாருங்க, எங்க கிட்ட இப்போ இந்த பழைய நோட்டை நாங்க சேர்த்து வச்சிருக்கோம். இந்த பாருங்க 100 ரூபாய் நோட்டு. இந்த 100 ரூபாய் நோட்டே நாங்க 3 வச்சிருக்கோம். இது 50 ரூபாய் நோட்டு, பழைய 50 ரூபாய் நோட்டு. இது 2 வச்சிருக்கோம். இது இப்ப இருக்க 20 ரூபாய் நோட்டு. ஒரு நாளைக்கு முன்ன பார்த்துருப்பீங்க, இந்த நோட்டு இருக்கு. இதுல ஒரு 3 நோட்டு இருக்கு. இந்த 10 ரூபாய் பழைய 20 ரூபா நோட்டு. இது பழைய 20 ரூபாய் நோட்டா. இங்க பாருங்க, அது 2 இருக்கு. இந்த 10 ரூபாய் பாருங்க, இந்த 10 ரூபாய் 2 இருக்கு எங்க கிட்ட. 4 இருக்கும். 4 10 ரூபாய் இருக்கு. அது 5. இங்க பாருங்க, கருப்பு 10 ரூபாய். இந்த நோட்டு எல்லாம் பார்த்துருக்கீங்களா? இது 3 நோட்டு வச்சிருக்கோம். 5 ரூபாய், பழைய 5 ரூபாய். லேட்டஸ்ட். ஆமா, இதுல காந்தி தாத்தா இருக்காரு. டிராக்டர் போட்டது தான் பழைய 5 ரூபா. இதுலயும் காந்தி தாத்தா இருக்காரு, இப்ப வச்சிருக்காங்க. பழைய நோட்டு இருக்கும் பாரு. அது இந்த இருக்கு. இங்க 2 நோட்டு இருக்கும். இதெல்லாம் காந்தி தாத்தா போட்டு போடுறது மேல 5 ரூபாய். இதெல்லாம் எதுவுமே காந்தி இருக்க மாட்டாரு. இது காந்தி இப்பதான் போட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் சிங்கம் மட்டும் தான் இருக்கும். பத்தி இருடா, இங்க பாருங்க, பழைய 2 ரூபாய். முதல்ல விண்வெளிக்கு அனுப்பும் போது எடுத்த நோட்டு. வெறும் சந்திராயன் தான். இது 1 ரூபாய் நோட்டு, புதுசு. இது பழைய சின்ன 1 ரூபாய் சின்ன போட்டது. 1 ரூபாய் இருக்கும் போது இருந்தது. இது அதுக்கும் பழையசு. அந்த பெரிய 1 ரூபாய் வரும் பாருங்க, வெயிட்டா, அந்த 1 ரூபாய் நோட்டு. இதெல்லாம் நாங்க வந்து ஒரு பொக்கிஷமா சேர்த்து வச்சிருக்கோம். இதெல்லாம் செலவு பண்ண மாட்டோம். இதுல இருக்கும். இன்னைக்கு நோட் எப்பவுமே வருஷத்துக்கு வாட்டி நோட் இந்த சில்லறலாம் எடுத்துடும் போது இதை எடுத்து பார்த்துப்போம். இதெல்லாம் வந்து 20 ரூபாய் காயின்னு. பழைய 1 ரூபாய் நோட்டு, 1 ரூபாய் நோட்டு. நம்ம கிட்ட இருக்க பொக்கிஷமா சேர்த்து வைக்கிற நோட்டுங்கள். இதெல்லாம் பழசு. ஃபர்ஸ்ட் இது வந்து இதான் ஃபர்ஸ்ட்டு அந்த 1 ரூபாய் நோட்டு. அதுக்கப்புறம் அந்த 1 ரூபாய் நோட்டு. இது இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த 1 ரூபாய் நோட்டு. இந்த எந்த நோட்லையுமே காந்தி இருக்க மாட்டார். இப்போ வர நோட்டில் தான் காந்தி. அதுக்கு முன்ன இருக்கிற நோட்லலாம் காந்தி தாத்தா இருக்க மாட்டார். வெறும் சிங்கம் தான் போட்டிருக்கோம். 2 ரூபாய் எடுத்துட்டீங்களா? இது 2 ரூபாய் நோட்டு. இதில் தான் ஃபஸ்ட்டு விண்வெளிக்கு அமிச்ச சந்திராயனா அந்த இது இருக்கும். இதில் இது 5 ரூபாய் நோட்டு. இதே 5 ரூபாய் நோட்டு. பின்னாடி பழைய நோட்டு. ரெண்டுமே இதோட பின்னாடி தானா? இல்லை, இதோட பின்னாடி இது பின்னாடி டிராக்டர் போட்டிருக்கோம். இது 10 ரூபாய் நோட்டு, பழைய 10 ரூபாய் நோட்டு. இது வந்து இப்போ வந்து 5 ரூபாய் நோட்டு. காந்தி தாத்தா இருக்காரு. இது வந்து பழைய 10 ரூபாய் நோட்டு. பழைய படத்துலாம் பார்த்தா கட்டுக்கட்டா வச்சிருப்பாங்க. அதோட பேக் சைடு இது. இது வந்து பழைய 10 ரூபாய் நோட்டு. இது லேட்டஸ்டா இருந்துச்சு இந்த நோட்டு. அதோட பேக் சைடு. இது பழைய 20 ரூபாய் நோட்டு. அதோட பின்னாடி அசோகா சக்கராவோட அதோட பின்னாடி அசோகா சக்கராவோட வீடு இருக்கு. வீடு இருக்கா? அசோகா சக்கரா. இது இப்போ வந்த 20 ரூபாய் நோட்டு. காந்தி இருக்காரு பாருங்க. இதுல பழைய நோட்ல எதுலயுமே காந்தி இருக்க மாட்டாரு, வெறும் சிங்கம் தான் இருக்கும். இப்ப வர நோட்ல தான் காந்தி தாத்தா போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு 5 ரூபாய் காந்தி தாத்தா இருக்கு. இது இப்ப லேட்டஸ்டா வந்த 5 ரூபாய். இது பழைய 50 ரூபாய். அது பின்னாடி இது பார்லிமெண்ட் தானே சொல்லி. ஆமா, இதுதான் பின்னாடி பழைய 50 ரூபாய் நோட்ல வரும் பாருங்க, பின்னாடி பார்லிமெண்ட். அது பழைய 50 ரூபாய். இது பழைய 100 ரூபாய். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க பழைய நோட்லாம். இது பின்னாடி இது நெல் நடுற மாதிரி இது இருக்கும், நெற்கதிர் வச்சு. இது பழைய 100 ரூபாய் நோட்டு. இதெல்லாம் நாங்கள் ரொம்ப வருஷமாக நாங்கள் எடுத்து வச்சுட்ருக்கோம். வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி எடுத்து பார்த்துட்ருக்கோம்.
இதுதான் எங்ககிட்ட இருக்க நோட்டு கலெக்ஷன். இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட இருக்க காயின் கலெக்ஷன். பழைய 5 ரூபாய் எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இது பழைய 5 ரூபா. அதோட பேக் இது ஃப்ரண்ட் பேக். இது வந்து நேரு படம் போட்ட 5 ரூபா காயின். அது இந்திரா காந்தி போட்டது. இது வந்து பழைய 2 ரூபா காயின். இதோட ஃப்ரண்ட்டு, இதோட பேக்கு. அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த 2 ரூபாலாம். இது வந்து பழைய 1 ரூபா காயின். ஃப்ரண்ட்டு, பேக்கு, இது ஒன்று தான் இருக்குது நம்மக்கிட்ட. இது வந்து அதுக்கப்புறம் வந்த 1 ரூபா காயின்ஸ். இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. பேக்கு. இது வந்து ஜவஹர்லால் நேரு போட்ட 1 ரூபா காயின். இதோட பேக் சைடு. இதுலேயும் வேற ஒரு தலைவரோட ஃபோட்டோ இருக்குது. இது ரெண்டுமே நேரு தான். இது வந்து இந்த 50 பைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதெல்லாம் சொல்லலை. அப்புறம் இது வந்து 25 பைசா. காண்டாமிருகம் போட்ட 25 பைசா. அப்பெல்லாம் இந்த காசு எங்களுக்கு செலவுக்கு பேக்கெட் பண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயம். இது வந்து அதுக்கு முன்னாடி வந்த 25 பைசா. 1977 வந்திருக்கு. இது வந்து 20 பைஸ், 20 பைசா. 1986. இது ஒன்று. இதோட பேக். இது வந்து 1 பைசா. இது நான் பிறக்கும்போதே இது இல்லை. 5 காசு 10 காசு மட்டும்தான் வந்திருக்கு. இது வந்து 1 ரூபி. இது வந்து 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சோன்னா வந்த 1 ரூபி. இதோட ஃப்ரண்ட்டு, இதோட பேக். இதுதான் நம்ம கிட்ட இருக்க காயினும் பழைய நோட்டு கலெக்ஷன். எதுலயோ பார்த்தேனே. எதுல பார்த்தேன்? இந்த 1 ரூபி தான் இதுல வரும். இருக்கு. இந்த 1 ரூபி தான் அந்த இது இந்த இது இந்த 1 ரூபி. இந்த 1 ரூபி. இந்த 1 ரூபி எங்கடி எடு. இதோட 1 ரூபி. இது சிக்கோ ஃப்ரண்ட்டு. இதில் பேக் சைடில் இந்த 1 ரூபியோட காயின் வரும். ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் தான் இது வருது. இது இந்த 1 ரூபி அதுக்கு வந்தது. இது இதான் இந்த மாதிரி. இதோட காயின் 2 ரூபி இருக்காடி. இது இல்லை தானே? இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்க பழைய நோட் கலெக்ஷன். பொக்கிஷமா நம்ம வச்சு சேர்த்து வச்சுட்ருக்கோம். இதெல்லாம் வந்து இன்னைக்கு நாங்க காயின்லாம் எடுத்து செலவுக்காக எல்லா காயினையும் எடுத்து கடையில கொடுத்து மாற்றி செலவு பார்த்துக்கணும். 1 மாசத்துக்கு நம்ம கிட்ட மழை காலம் வந்தால் வேலை இருக்காது. அப்போ இந்த சேர்த்து வச்ச சேமிஸ் எல்லாம் எடுத்து நாங்க பார்த்துப்போம் வீட்டு செலவை. பாய்.